போட்டு மேலே ஜம்ப் பண்ணி ஒழிச்சிக்கலாமா? ஸ்டார்டிங் எப்போ அப்புறம் என்ன மட்டும் சர்வைவராக விடுறானுங்க. என்னடா இந்த ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவைட் ஆர் டை தான் பார்க்க போகிறோம். அதை ஏன் நான் இவ்வளோ சைலண்டாக சொல்கிறீங்கன்னா கேம் பிரேக் கண்டுபிடிக்கும். குவைட் ஆர் டை தான். நம்மள சைலண்ட்டாக இருக்கணும், இல்லை சர்க்ஸ் அதுக்கு தான். ஆனால் நான் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கேன். சும்மா சொன்னேன் கைஸ், நம்ம கேமில் சைலண்ட் இருக்கணும், ரியலாக சைலண்ட்டாக இருக்க தேவையில்ல. ஓகே, இன்னும் டைம் வந்து லெஃப்ட் வந்து 180 நான் உள்ளே விளாண்டுக்கிறாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம இங்கே தான் இருக்கணும். சும்மா பார்த்து நிற்போம். இங்கே இன்ச்சு எவ்வளோ வின்னு ஃபஸ்ட்டு என்னது அது எப்படா 16,000 என்னடா 16,255. என்ன மாதிரி கேம் விளாண்டு பண்ணணும் பாருங்க. ஓகே, என்னடா முடிச்சிச்சா இல்லையா ரவுண்டு? டைம் லெஃப்ட் ஒன்றும் இவ்வளோ இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஸ்பெஷல் அமௌண்ட் பார்த்தீங்களா? பாடிலாம் நல்லா பில்டு பண்ணி நான் சூப்பராக இந்த அமௌண்ட்டு. லைக் தி கேம் ஃபார் அப்டேட்டுலாம் என்ன ஓசியில் கிஃப்ட்டு கொடுத்தாருன்னா அவனா காலையில் லைக் பண்ணலாம். ஓசி அமௌண்ட்ஸ் டு ட்ரோல் கில்லரா ட்ரோல் பண்ணாமா அமௌண்ட் ஆச்சு. ரவுண்டு எண்டு ஆயிடுச்சு. கில்லர் கிரேசி வந்து 3 பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 2 பேர் கண்டுபிடிக்கல. இப்போ எதுக்கு ஓட் பண்ணலாம்? யாச்சுக்கு போடுவோங்க, சூப்பராக இருக்குங்க. போட்டு சூப்பராக இருக்கும், பெரிய போட்டு. அது விடாமல் ஜாலியாக நம்ம எங்கே வேணால் போய் ஒழிஞ்சிக்கலாம். நான் போட்டுன்னு ஓட் பண்ணுறேன். என்னதுடா யூஆ சர்வைவரா? ஏன்டா எனக்கு சர்வைவர் கொடுக்குறீங்க? இப்போ நான் எங்கேன்னு போய் ஒழிவேன்? ஐயோ, இந்த வீட்டில் நான் எங்கேயோ ஒளிகிற ஸ்பாட் என்ன இருக்கா? ஐயோ, கில்லரா? கில்லரை கில் பண்ணுமா? என்னடா சொல்கிறீங்க? அரே பிரபு, அரே ராஜ், அரே பிரபு ஒழிஞ்சிக்கலாம் போய். நானா ரெடியா? என்ன தெரியாமல் சிரிச்சிட்டேன். ரெடியா? இது என்ன பண்ணணும்? அவனை சாவடிக்கணும் போலுங்க. நம்ம இதில் எனக்கு தெரிஞ்சு அவனை சாவடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் 500 ஹெல்த்து கொடுத்துக்கிறானுங்க. அவங்களை சாவடிக்கணும்னு நினைக்கிறேன். இது கில்லராக இருந்தால் அப்படி வரணும், அதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்க. ஐயோ, இவ்வளோ வேலை நம்ம தப்பிச்சு பார்த்தீங்களா? கில்லாக வந்து அதை வந்து அந்த லைனுக்குள்ளே, அந்த ரெட்டு கலர் லைனுக்குள்ளே இருந்தால் வச்சுக்கணும், காட்டி விட்டுரும் நம்ம எங்கே இருக்கிறோன்னு. ஆஹா, இவன் மாட்டிக்கினா நம்ம சைடாக மேலே ஏறிடுவோம். மேலே ஏறி ஆஹா என்ன இது சரியாக சிரிச்சினேன். நோ கேம்பிங்கா? காப்பாற்ற முடியுமா அவங்கள? போய் சும்மா ட்ரை பண்ணுவோம், காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம். என்னது இது கல்லாக கடிச்சிருக்கு? எதுக்குடா இந்த கல்? ஒருவேளை அந்த இவன் மேலே தூக்கி போடணுமோ? தூக்கி போட முடியுது. போடா. ஐயோ, இதெல்லாம் அதை பைக்கு யூஸ் பண்ணுறேனே. எதுக்கு என்ன எழுத்து போகுது? டச்சு. ஐயோ, டச் பண்ணிட்டேன். இப்போ எழுத்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? மேலே சுற்றி நிற்கலாம். சான்ஸ் கீழே போயிடு. ஆமாம், மேலே இருந்து அங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. ஆமாங்க, இந்த பக்கம் இந்த கூட வருவாங்கல்ல. அவன் இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் இந்த பெட்ரூமில். கீழே ஒழிச்சுக்கொள்ளிட்டுவோம். அவன் கில்லரான்னு கூட தெரியல. சைடில் ஒரு ஓசி கிஃப்ட் இருக்குது, பார்க்கலாம். நம்ம டே கனெக்ட் கிளைம் பண்ணிட்டோம். லேர் கிரேட்டு ஓப்பன் பண்ணோம். இங்கே இல்லைன்னா கிளைமா? எல்லாமே கிளைமா? ராங் டே ஜெயிச்சிடுவோங்க. ஈஸி இல்லை அடி. இல்லை வேஸ்ட்டுங்க, சுத்தம் வேஸ்ட்டுங்க. பாருங்க, நான் தப்பிச்சிட்டேன். 2 3 4 பேர் தப்பிச்சதுக்கு தான் நான் யாச்சுக்கு ஓப்பன் பண்ணேன். எங்கே? ஐயோ, இந்த அது இல்லை, பரவாயில்ல. ரெஸ்டாரண்ட் நல்ல நம்ம எங்கேயோ போச்சு. ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் வச்சு நான் இது வாங்கணும், கில்லர் ஆகணும். ஒரு தடவை நான் அந்த மாதிரி கில்லராக இருந்து பார்க்கணும். சரி, தான் நான் 10 மேட்சும் போடுவேன். நான் கில்லர் ஆகாமல் போட மாட்டேன். 10 ஐயோ இங்கே பாருங்க, இதுதான் நீ கில்லர் போலியே. ஆஹா, டைம் லெஃப்ட்டு. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது மேலே ஏற முடியுமா? ஏறிவாயா ஏறியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் மேலே? இது பாருங்களேன், இது வந்து ஒரு ரைடிங் ஸ்பாட் போல். இல்லை ஃபைட்டிங் ஸ்பாட் இல்லை, கீழே குளிச்சோம் முடிஞ்சது கதை. கீழே தான் இங்கே கில்லா சுற்றி நிற்குன்னு நினைக்கிறாங்க. கீழே குதிச்சா காலி ஆகிடுவோமோ? ஐயோ, நிறைய பேர் துடிச்சு நிற்கிறாங்களே. ஆனால் நம்ம ஜெயிக்கிறோம். நான் யாரையும் காப்பாற்ற மாட்டேன். அடா பாப்பி, நீயும் இவ்வளோ பெரிய கில்லராடா? ஏன்டா அப்படி பண்ணுற? வெக்கமாக இல்லைன்னு கேட்டீங்கன்னா
இல்லைங்க நம்ம ஜெயிக்கணும்ல. ஐயோ இங்கே போங்க, நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். நல்லா தெரியும் கீழே குசுனே. ஐயோ மேலே இங்கேயும் இருப்போம். மேலே இங்கேருந்து தப்பிக்க பார்ப்போம். பின்னாடி போக முடியுமான்னு தெரியலையே. ஐயோ கீழே ட்ரை பண்ணுவோம். நான் பின்னாடி போட்டு ஜாய்ஸ்டிக் இழுத்துனுக்கிறேன், போக முடியல. பட் என்னாச்சு? ஐயோ அது வேறு வந்துட போகுது. என் கீழே வெளியே தான் இருக்கா. ஐயோ இந்த பக்கம் சீரு ஓடுறோம் அடி ஓடுறோம் சீரு ஓடு. ஏறி வாயா. ஐயோ கில் பண்ணிச்சா? அட பாவி, கில் பண்ணிச்சுங்க அவளை. என்னை காப்பாத்துறா, நான் சர்வே பண்ணிடலாம்டா சொன்னா கேளுடா. இப்படி ஓடாதடா டேய், காப்பாத்துறாடி. இன்னும் எனக்கு 8 செகண்ட்ஸ் தான், 7 செகண்ட்ஸ் தான்டா. இவனுக்கு கலியாக தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? எவனா காப்பாற்ற ஐநோஸுக்கே அவ்வளோதான் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. ஸ்பெக்டேட் பண்ணலாமா? இவ்வளோ கதை முடியுதுன்னா ஸ்பெக்டேட் பண்ணலாம். இவனோட கதையை முடியும். கடை பாருங்களா, டீம் ஒர்க்கு 2 பேரும். அடே இது பேர் டீம் ஒர்க்கு இல்லைங்க. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து விளாடுங்க. என்ன ரிவ்யூ பண்ணலாம்ல, ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதுவும் இல்லைங்க, இந்த வாரம் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபெஸ்டிவல் வருது. என்ன ஃபெஸ்டிவல்னா தீபாவளி. ஓகேங்களா? தீபாவளி அன்னைக்கு யாரெல்லாம் பட்டாசு வாங்கினீங்க? இப்பயே ப்ரோ நாங்கள் இப்பயே பட்டாசு வாங்கினோம் ப்ரோ. நாங்கள் தீபாவளிக்கு ரெடியாகும் ப்ரோ. இப்போ எங்களோட வீடு தான் ஃபஸ்ட்டு. நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீட்டில் தான்டா, நம்ம வீட்டு வாசல் தான் நிறைய பட்டாசோட இது பேப்பர்லாம் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அப்போ தான் நாங்கள் தான் எடுத்து நினைப்போம். அது ஏன் தெரியல, அப்படி தான் நினைப்போங்க. நாங்கள் தான் எங்கள் வீட்டு வாசலுக்கு தான் ஃபஸ்ட்டு பட்டாசு இருந்துச்சுன்னா, பட்டாசு அந்த இது வந்து நாங்கள் தான் பெரிய ஆள் அந்த ஏரியாலே நினச்சிப்போம். ஐயோ திரும்பி சுற்றி இங்கேயும் வந்துட்டேன். மேலே போய் வந்துட்டு எங்கேயாவது மேலே என்ன ஒளி இடம் இருக்கா? நல்ல ஒளி இடமா இருக்குங்க. இப்போ இந்த ஜோக்குள்ள பூந்துல போக முடியுமா? வேற லெவல் போடு. ஆஹா இங்கே வர போக முடியுமா? சூப்பர் போ. இது சூப்பரான அடிக்ஸ்பர்ட் தான். பட் மேலே குதிச்சு திரும்பி போக முடியுமா? போக முடியாது. ஓகே அதான் நம்ம அக்கா சொல்லிவிடுங்க. யார் இப்போயோ ப்ரோ நான் தீபாவளிக்கு இப்போயே பட்டாசு வெடிக்கணும் ப்ரோ, பட்டாசு வச்சுட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒரு சில என்னது தீபாவளி பட்டாசு வச்சாலே எனக்கு ஆர்வமாக இருக்கும். அப்படியா பட்டாசு எப்படா வெடிக்கும், எப்படா தீபாவளி. ஆனால் நான் அவ்வளோ பொறுமைலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், பட்டாசுலாம் வெடித்து காலி பண்ணிவிடுவேன். ஸ்கில்லே வந்துட்டான். ஐயோ பார்க்குறாங்க, நுழவி பார்க்குறான். ஐயோ ஓடுறா. டே இருடா நான் ரிவ்யூ பண்ணுறேன்டா. ரிவ்யூ பண்ணுறேன்டா. அட போடாடி, நீ வர மாதிரியே இல்லை. அவன் வரான். அங்கே பாரு, உன் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். ரிவ்யூ பண்ணுறேன். ஐயோ உன்னை ரிவ்யூ பண்ணிடுறேன்டா. ஓடுறா. நல்ல வேலை அவன் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஐயோ வரானே, இவன் வரான், மாற்றி வரான். உள்ளே வேணா எல்லாம் ரிவ்யூ வச்சா பாருங்க. இந்த கில்லரை வேஸ்ட்டுங்க. எவனையும் சத்தம் போட்டு வேண்டிய காட்டுறேன். இங்கே பாரு, இங்கே தானே முன்னா பிடிச்சி கொடாய். இது மேலே ஏற முடியுமா? ஏற முடியாது. ஆனால் இந்த டோருக்குள்ளே பூந்து போய் மேலே இங்கே போய் நம்ம ஒழிஞ்சிக்கலாங்க. ஐயோ அந்த எட்ஜில் போய் நிற்கலாம் பார்த்தா முடியலங்க. இங்கேருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்ப்போம், குதிச்சிடுவோம். சீக்கிரம் போ. இந்த கில்லை வேஸ்ட்டுங்க. அவ்வளோதாங்க. கண்டுபிடிக்க மாட்டோம். நல்ல வேலைங்க. பாருங்க வெட்டிட்டோம் ஒருத்தனை. நம்ம தப்பிச்சிட்டோம். சொல்லு பேக். ஓகே எல்லாம் தப்பிச்சிடுமா? போடு. இந்த கில்லை வேஸ்ட்டுங்க. டே நான் ஒருத்தவே கில்லரை பார்க்குறேன்டா. அட்லீஸ்ட்டு அதாவது என்ன கில்லரை விடுங்கண்ணா, நான் பார்க்கணுண்ணா எப்படி கில்லராக இருந்தால் என்ன எப்படி இருக்கும்னு. கண்ணு கட்டி விட்டுக்கிறானுங்க. பட்டு அப்போ கில்லை சவே தானா. இந்த பொண்ணு இங்கே இல்லைங்க. இந்த பொண்ணு மட்டும்தாங்க இந்த ரவுண்டில் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் போன ரவுண்டில் இதுதாங்க. இந்த ரவுண்டில் இது மட்டும்தாங்க செலக்ட் ஆகுது கில்லரா. இந்த ரவுண்டில் பார்த்தீங்களா, இந்த ரெஸ்டாரண்ட் வரும்போதுலாம் அதுதான் செலக்ட் ஆகுது கில்லரா. அது ஏன்னு தெரில. ஜம்ப் பண்ணுறா. இது மேலே ஜம்ப் பண்ணி அது மேலே ஜம்ப் பண்ணும் போல. நான் தப்பாக ஜம்ப் பண்ணுறேன். நம்ம இங்கேயே போய் ஒழிஞ்சிப்போம். ஏன் இந்த மாதிரி வென்ட்ரில் தாங்க போய் ஒழிக்கணும். அதுக்குள்ளேயே 2 பேர் காலியாடா. சூப்பர். இப்போ எனக்கு இந்த பட்டாசுலாம் நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சிட்டோம். நீங்களும் சொல்லுங்கள், பட்டாசு வாங்கிட்டீங்களா இல்லையான்னு. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. சீக்கிரமாக வெடிக்கணும்னே இருக்கும். சீக்கிரமாக நான் வெடித்து காலி பண்ணோன்னே இருப்பேன்.
அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது என்ன தெரியல, பட்டாசு வச்சு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். பட் நான் அவ்வளோ வெடிக்க மாட்டேன். மீதி வந்து ஐயோ ஊற ஐயோ ச்சே இந்த கவனிக்காம முட்டினா பின்னாடி இருந்து வந்துங்க. பேர் என்ன காத்தா? இல்லை காத்துலாம் பேர் இருக்கு. ஏன்னா ரிவ்யூ பண்ணிவிட என்ன வந்து பாவிங்களெல்லாம் ஓட்டானுங்க அந்த மேலே குதிச்சு. சரி நானும் ட்ரை பண்ண ரிவ்யூ பண்ணுறேன் முடியல டி அடா பாவி எவனும் ரிவ்யூ பண்ணுற மாதிரியே இல்லைங்க. அவ்வளோதான் நம்மளோட சோழி முடிஞ்சிச்சு. இதான் நம்ம அவ்வளோதான் லாபிக்கு தள்ளிட்டுவானுங்க. சரி எவனும் ரிவ்யூ பண்ணவே மாட்டேங்கிறானுங்க, ஏன்னே தெரில. கைஸ் நம்ம கில்லராகவே வர மாட்டேங்கிறோம். இந்த ரவுண்டில் மட்டும் நான் கில்லராக வரல. இதோட கேம் லீவ் பண்ணுவேன் கைஸ். கண்டிப்பாக இந்த கேம் எனக்கு பார்த்தா இந்த நான் மட்டும் இப்போ வரலை. இந்த கேம் டெவலப்பர் தான் சொல்கிறேன். இப்போ மட்டும் நான் இந்த கேம் மட்டும் நான் கில்லராக வரல. இந்த கேம் மட்டும் நான் லீவ் பண்ணிடுவேன்டா. அப்புறம் அவ்வளோதான், இந்த கேமே நாசமாக போயிடும். பார்க்கலாம். கில்லர் சர்வேவரா அடப்பானே எப்பப்போ சர்வேரை விட்டுனுக்கிறீங்க. அவ்வளோ நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லை எதுவும் பாஸ் பாம்லாம் காட்டுதுங்க. பாஸ் கூட பண்ண முடியுமா? ஐயோ இது வேற ஒரு தலைவிதியா. அவன் தேடின்னு இருக்கிறான். இல்லை இந்த பாம் வேற பாஸ் பண்ணின்னு இருக்கிறானுங்க. ரெண்டுத்தையும் சமாளிச்சு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ இது மேலே ஏறி உக்காந்துப்போம். இல்லை வேலை நானும் சிரிக்கிறேன். ஆஹாஹா ஃப்ரீ ஃபயரில் வந்து வேறு மாதிரி இருக்கும். கையை தூக்கின்னு சிரிப்பான். இல்லை வேறு மாதிரிக்கு நம்ம திரும்பி மேலே ஏறிப்போம். இதை பாருங்கள், மைண்ட் கிராஃப்டில் வேறு லேடர் எடுத்து தூக்கி போட்டு வச்சுக்கிறானுங்க. ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன் மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஆனால் இப்படி ஏன்னா வரோம் பார்த்தீங்களா தட்டுக்கு. ஐயோ அவன் வந்துட போகிறான்டா. சீரம் லெவலு மேலே ஏறியாச்சு. நம்மளே செட்டு காட்டுறேன். இப்போ ஏன் அந்த பாம் இருக்குது தெரியலையே. எவன் கிட்ட இருக்கு? ஐயோ கீழே பாருங்க வெட்டி வருது, தொட்டின்னு வருது. நல்ல வேலை நம்ம மேலே போய் ஒழிஞ்சிக்கணும். நம்ம எப்படியோ ஒழிஞ்சிருக்கலாம். ஒருத்த வச்சு கில்லராக வந்து பார்க்கணுங்க எப்படி இருக்கும் அந்த கில்லர். கண்ணை கட்டி விட்டுதானுங்க. பட் கேமில் அப்படி இருக்குமா? கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குமா இல்லை நமக்கு என்ன தெரியுமான்னு தெரில. இவனுங்களே மாற்றி கில்லராக வந்துருக்காங்க. ஐனோசுக்கே அப்புறம் இன்னும் பேக் அண்ட் பாய் அப்புறம் வந்து திரும்பி அந்த காற்று அது 2 தடவை வந்துச்சுங்க. எல்லாம் அநியாயம். நம்ம ஒருத்தர கூட வர மாட்டேங்கிறோம். வந்தால் நல்லா இருக்கும். சைடில் அந்த கிஃப்ட்டு நம்ம எங்கேயும் கலெக்ட் பண்ணுறோம் நினைக்கிறேன். எஸ் ரேர் கிரெடிட் கிடச்சிருக்கு. அடுத்த நாள் போக லாஸ்ட்டில் வந்து ஸ்பெஷல் கிரெட்டான். அவன் என்ன நினச்சிருப்பான், ஐயோ எவனும் வளர மாட்டானுங்க கட்சியில். அதோட கல்யாணம் பண்ண ஐயோ தப்பிச்சிருவோம். நான் இதுவுமே பண்ணலாம். ஐயோ லாஸ்ட்டில் வந்து சர்வே பண்ணலாம். சர்வே பண்ணிட்டோம் அவ்வளோதான். இல்லை சர்வே பண்ணிட்டோம். பார்க்கலாம் நம்ம போர்டில் பேர் வருதான் டக்குன்னு காட்டுங்கடா. எஸ் நம்ம தப்பிச்சிடும். அப்படி இருந்தாலும் சர்வே பண்ணிட்டோம். ஓகே எத்தனை இப்போ 1 2 3 4 பேர் சர்வே பண்ணிட்டோங்க. வேறு லெவலு. ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கே ஓப்பன் பண்ணோம் திரும்பி. ஓகே ஓட் பண்ணியாச்சு. போட்டு மேலே ஜம்ப் பண்ணி ஒழிச்சிக்கலாமா? ஸ்டார்டிங் எப்போ அப்புறம் என்ன மட்டும் சர்வேவராக விடுறானுங்க. என்னடா இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்துட்டேன் என்னன்னு தெரியலையே. எவனா வெயில வரானா? இதாங்க லாஸ்ட்டு. இந்த லாஸ்ட் ரவுண்ட் பார்ப்பேன். இன்னும் ஒரு ரவுண்டு பார்ப்பேன். இல்லை வரலன்னா நான் கேம் மட்டும் லீவ் பண்ணிடுவேன். அப்புறம் அந்த கேம் விளாட மாட்டேன். லாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு. இந்த ரவுண்டோட அடுத்த ரவுண்டு தான் லாஸ்ட்டு. கிளை பார்த்தீங்களா? போன ரவுண்ட்லேயும் வந்தான் இது கில்லரு. இந்த ரவுண்ட்லேயும் வந்தான் கில்லரு. இல்லை போக ஆட்டுவாங்க. டே என்ன கில்லராக இருக்குங்களாண்டா. நான் ஒரு தேவை கூட அவ்வளோடா. இவனை தேவைமாக்கினுக்கிறீங்க. இந்த பக்கம் ஒருத்த வைப்பானே எங்கே? ஓகே இவனை போய் டே காப்பாத்துறா. அட பாவி காப்பாத்துறா. அடிச்சு பொண்ணை போய் காப்பாத்துறா. என்ன காப்பாத்துறா? வெக்கமா இல்லை உனக்கு? காப்பாத்துறா. டேய் காப்பாத்திட்டான். ஐயோ மேலே ஏறி போயிடும். என்ன மேலே ஏற முடியும்? டே மேலே ஏறடா. அடச்சை இப்படி தோத்துட்டனே. ஐயோ திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் லாஸ்ட் ரவுண்டு. நான் வந்துட்டு அவன் சர்வே விட இருந்தேன்னா இந்த கேம் நான் அது முடிக்க மாட்டேன். அந்த ரவுண்டு தான் அதோட நான் அந்த பாய் சொல்லி முடிச்சிடுவேன். அவ்வளோதான். கடுப்பாயிருங்க. என்ன ஒருத்தவங்க போட முடியாது. திரும்பி அவனையே போட்டுக்கிறானுங்க. அவன் என்ன பண்ணிட்டான் அவங்க கேமுக்கு. லைக் பண்ணிட்டு போகிறோம். நம்மளும் போய் லைக் பண்ணலாமா? போய் ஐயோ என்ன அப்பா போய் பின்னாடி வந்துட்டோம். இல்லை கில்லை வேறு லெவல் கைஸ் பார்த்தீங்களா? நடிச்ச பிறகு நம்ம கில்லை தான் வந்துட்டோம். ஃபைண்ட் அண்ட் கில் ஆல் பிளேஸ் தெரியும்.
ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்க போகிறேன் எப்படி கீழே தான் இருப்பேன். ஆனால் அந்த கேம் காலில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நம்ம பேசினது நம்மளை விட்டுடான். அடப்பாவிட்டே நல்லா தெரியுது எல்லாமே. அடப்பாவி இதெல்லாம் ஒரு கில்லுன்னு சொல்கிறானுங்க பார்த்தீங்களா? வெளியில் இருக்கிறது எல்லாமே தெரியுதுங்க நல்லாவே. இங்கே பாருங்க பிளே கிட்ட போனாலும் தெரிலங்க. பிளே கிட்ட இப்போ போனா தான் தெரியுது. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. போடு காற்றும் முடிஞ்சிச்சு, காற்றோட கதை முடிஞ்சிச்சு. போடு போடு திரும்பி போடு எடுத்தோட மூடா நல்லா வேட்டை தான். திரும்பி வேணால் ரிவ்யூ பண்ண வருவான்ல. போடு போடு வர ஒட்டி இந்த வெட்டுறா 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 போடு. ஐயோ இங்கே 4 பேரோட கதை முடிஞ்சிச்சிங்க. ஏதாவது ரிவ்யூ பண்ண வரானா? ஃபஸ்ட்டு ஒருத்தனோட கதை முடிச்சா இன்னும் ஒருத்தன் காணோம். ஐயா இல்லையா நான் ரிவ்யூ பண்ணிட்டானோ? அங்கே ஓடி நிற்கிறான் போகிற மட்டும் விடக்கூடாதுடா. இந்த காற்று தாங்க, இந்த காற்று பிடிக்க போகிற காற்று முடிச்சு காற்றோட முடிஞ்சிச்சு. ஐயோ இவனோட கதையும் முடிஞ்சிச்சு. இன்னும் எவனெல்லாம் இருக்கிறானுங்க? வேற என்ன இருக்கிறானுங்களா? அவ்வளோதானா? இல்லைதான் காற்றுன்னு ஒருத்தர். ஐயோ திரும்பி தப்பிச்சான். எப்படா 4 தடவை தப்பிக்கிறாங்க? கூடிய கொஞ்சம் வரலாம் பார்க்கலாம். ஏன்னா ரிவ்யூ பண்ணுறான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இந்த எனக்கு தெரிஞ்சு போய் பார்ப்போம். இந்த பக்கம் இல்லைங்க அவனும் இல்லைங்க. நல்ல வேலை. நிறைய பேர் ரிவ்யூ போயிட்டானுங்க. அச்சை இங்கே இப்போ இது பார்க்கவும் ஐயோ அந்த பக்கம் ஓடி நிற்கிறான். ஆனால் ரிவ்யூ பண்ண வந்துட போகிறாங்க. 2 பேரோட கதை முடிஞ்சிச்சு. ஐநோசிக்கோட கதை முடிஞ்சிச்சு. ஐயோ இல்லை முடியல. ஓடினே ஏன் இதுக்குள்ளே ஓடுறானுங்க? இதுக்குள்ளே என்ன ஐடி ஸ்பாட் இருக்கான்னு தெரியல. மொத்தமாக வந்துச்சுன்னா மாட்டினாலும் இல்லையா அப்படின்னு பட்டன் அமுக்குறானுங்களா என்னன்னு தெரியலையே. கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போவோம். இந்த என்னது போட்டு வராண்டா. காற்று இன்னைக்கு காற்று உனக்கு கதை முடிஞ்சிச்சு. எந்த பக்கம் வரணும் சரி உனக்கு பிடிக்காம விட மாட்டான் உன்னை. இந்த பக்கம் போயிட்டுக்குமா கண்டிப்பாக ஒல்லியா இந்த பக்கம் தான் போயிட்டு வந்து. ஐயோ இந்த பக்கம் நான் சர்வே இன்னைக்கு கில்லர் வந்துட்டுருக்கேன்டா. ஐயோ முடிஞ்சிச்சு. பார்ப்போம் எத்தனை பிடிச்சிட்டுக்கிறோன்னு. 3 4 5 இல்லை லாஸ்ட்டு ப்ரோ 99 பிளேயிங்கா. இப்போ காற்றோட கதை முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுற்றியில் எடுத்து பெல்லை போட்டு உடச்சி ஆளில் போட்டுருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதுவுடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் லிஷன் கண்ணா. பை பாய்.